பிறந்தவங்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரம் குபேரனோட ஒரு ஆதிக்கம் நிறைந்தவர்கள். அதாவது கொடுக்கல் வாங்கல். அதனால இந்த ராசிக்காரங்கள் எப்பொழுதும் ஒரு பணத்தை சேமிச்சு வச்சு பிறருக்கு வட்டிக்கு விடக்கூடிய தன்மையும், அதே மாரி இவங்க மேலோட்டமாக தன்னை எப்பொழுதுமே அர்ப்பணிக்கக்கூடிய தன்மையும், இப்ப இந்த காலகட்டம் சனீஸ்வர பகவான் இந்த கும்ப ராசியில் ஆட்சி பெற்றிருக்கார். அப்ப இவங்களுக்கு இந்த ராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி வேற நடக்குது. ஜென்ம சனிங்கும்போது இந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு கஷ்டத்த குடுக்குமா? நஷ்டத்த குடுக்குமா? மன உளைச்சல குடுக்குமா? தனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமா? அப்படிங்கிற ஒரு கேள்விலாம் இருக்குதுங்க. ஆ இதெல்லாம் ஒரு ஒவ்வொருத்தரும் கேட்கக்கூடிய தன்மை. அதே மாரி இந்த ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எப்பொழுதும் சனி பகவான் ஆட்சி பெற்றக்கூடிய ஒரு வீடு. அதே மாரி குரு பகவான் இந்த இந்த நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு குரு ஆதிக்கம் பெறுந்தவர்களா வருவார். ஏன்னா பூரட்டாதி நட்சத்திரம் குரு பகவான் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர். அப்போ இவங்களுக்கு ராசிக்கு இவங்க ராசிக்கு அதாவது கும்ப ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதியே குரு பகவான். 11ஆம் இடத்து அதிபதியும் குரு பகவான். அப்ப தனஸ்தானம்